என்ன இருந்தாலும் கிராமத்து சமையல்னா தனி ருசி தானே. ஆமா அண்ணி, கூட்டு பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது சொல்லி ஆகணும். கிராமத்து சாப்பாடு தனி டேஸ்ட் தான். குறிப்பா அந்த சாம்பார் இருக்கே, சாம்பார் ஐயோ அட்டகாசமா இருக்கு மேடம். அக்கா சொல்லுமா. சாம்பார் செம்மையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. வரேமா. இருங்க இருங்க, கையில ஊத்துங்க. என்ன ஒரு டேஸ்ட், பிரமாதம் பிரமாதம். நன்றிமா. இவ்வளவு பெரிய ஷாக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க அம்மா. ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணணும் நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம சாப்பாட பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. கல்யாணம் ஆக போதுல, நல்லா சாப்பிடுறே. மேடம் சொன்ன விஷயத்துல ஆண்டியும் நட்சத்திராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு 2 பேரையும் குழப்பி விடலாமா? என்ன ஆனந்த் சார், அம்மா எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்காங்க. நட்சத்திரா கழுத்துல தாலிய கட்ட போறீங்க. ஐயோ டும் 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 தான் ஊரே கூடி அர்ச்சதை போட போகுது. அத பார்த்து மேடம் கண்ல ஆனந்த கண்ணீர் ஆறா ஓட போகுது. என்னது இது? அண்ணி திடீர்னு உள்டாவா இப்படி பேசுறாங்க? ஆனந்த் சார், நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நட்சத்திரா கைய நீங்க புடிச்சுக்கிட்டு மனமேடிய அப்படியே சும்மா ஜம்முன்னு சுத்தி வர போறீங்க. ஊரே உங்களை பார்த்து ஆஹா என்ன ஒரு ஜோடின்னு மூக்கு மேல விரல் வைக்கணும். இதெல்லாம் நினைச்சு சந்தோஷத்துல அப்படியே ரெக்க கட்டி பறக்காம அப்படி சாப்பாட்டுல கோலம் போட்டுட்டு இருந்தா எப்படி ஆனந்த் சார்? சாம்பார் வேற சூப்பரா இருக்கு. அப்படியே சோத்துல ஊத்தி நல்லா கரைச்சு அள்ளி பிசைஞ்சு வாயில போடாம என்னவோ போங்க ஆனந்த் சார். நம்ம நட்சத்திராவை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்களும் அதே மாதிரி கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடுங்க. என்ன மேடம் நான் சொல்றது? ஆமாமா, நீ சொன்ன அது கரெக்ட் தான். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நல்லா சாப்பிடணும். என்ன அர்ஜுன் சார், நீங்க வாய்வே திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏன் சார் கவலையா இருக்கீங்க? தம்பிக்கு கல்யாணம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். என்னடி இவ சேம் சைட் கோல் போடுறா? அண்ணி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி சீன் போடுறா. ஆமா மம்மி, உள்ளுக்குள்ள ஏதாவது திட்டம் போட்டிருப்பா. நம்மள நம்ப வைக்கிறதுக்காக இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா இவள நம்பவே கூடாது மம்மி. இந்த மாதிரி பல விஷயத்துல நம்மள கவுத்து இருக்கா. ஆமாண்டி, இவகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அது சரி, அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஏதோ பர்சனல் இருக்கு போல இருக்கு. அதான் அமைதியாவே இருக்கீங்க. அன்னைக்கு என்னாச்சு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா மேடம், உங்க பிளான் ரொம்ப சூப்பர் மேடம். உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமத்து கோயில் திருவிழாவை சாக்கா வச்சு எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்க. வந்து இறங்கின கையோட ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம்னு டிசைட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் அடிச்சீங்க பாருங்க. சூப்பர் மேடம். ஆனா மேடம், நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. அதெல்லாம் நான் கோச்சுக்க மாட்டேன். எல்லாரையும் நல்லா போட்டு வாங்கிட்டீங்க மேடம். உங்க மேனேஜ்மெண்ட் பவரையே நான் இன்னைக்குதான் பார்த்தேன் மேடம். பாட்டி, என் வயிறு எரியுது பாட்டி. என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என்னடி லக்கி இப்படி சொல்லிட்டியம்மா? வேலியில போற ஓனானுக்கு வெள்ளாட்ட சாட்சியா வைக்க முடியுமாடி? உள்ளுக்குள்ள ஓ நினப்பு தாண்டி ஓடிட்டு இருக்கு. பேசுறவங்க 1000 பேசிட்டு இருக்கட்டும், நடக்கிறது நடந்துட்டு தானடி இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போக போறோமா? என்ன எதுக்குதான் கிளப்பி கூட்டு வந்தியா பாட்டி? எப்ப பார்த்தாலும் அந்த ஆனந்த் உனக்குதான் சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க.
திருவிழா முடியறதுக்குள்ள ஆனந்த் நட்சத்திர கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ என் லக்கி குட்டி, இந்த கொல்லையில பூக்குற பூவு கோயிலுக்கு தான் போகணுங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லடி. அதே மாதிரி அந்த அம்மா பேசினதெல்லாம் நடக்கணும்னு கிடையாது. அந்த ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை அந்த பட்டுப்படவை நடத்த நினைச்சாலும் உங்க அக்காக்காரி இருக்காளே கோணவாய் ஆட்டக்காரி அந்த வசு அவ நடத்த விட மாட்டா. வெண்ணிலா எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே எல்லாரும் மீட் பண்ணிட்டீங்களா? வணக்கம் தம்பி. நான் இப்பதான் அர்ஜுன் சரியும் ஆனந்தியும் பார்த்தேன். மா, மறுபடியும் உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானே வந்து உங்களை பார்க்கணும்னு இருந்தேன் தம்பி. அப்படியாம்மா? நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன விஷயமா அந்த ஊருக்கு வந்தீங்க? குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துருச்சு. ஜோசியர் கிட்ட கேட்டப்போ நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். ஐயோ, வந்த இடத்துல நேர்த்தி கடன் பண்ண முடியாம ஒரு சின்ன தடங்கல். அதான் இங்கே தங்கியிருந்து திருவிழா முடிஞ்சதும் பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் வருத்தப்படாதம்மா. உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு சாமி கஷ்டத்தை கொடுத்தாலும் கைவிடாது. தைரியமா இருங்க. அம்மா, நீங்க ஏதோ எங்களை பாக்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான் தம்பி. ஆனந்துக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா. பொண்ணு வேற யாரும் இல்ல, நட்சத்திரா தான். ஓ, சந்தோஷம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். சரிம்மா, அப்போ உத்தரவு வாங்கிக்கிறோம். இந்த ஊர்ல நாங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம்லாம் பார்க்கணும். கொஞ்சம் வேலை இருக்குமா? இதோ பாருங்க தம்பி, எப்ப நீங்க ஆனந்த் உயிரை காப்பாத்துனீங்களோ அப்பத்துல இருந்தே நான் உங்களை வேத்து மனுஷனா நினைக்கிறதே இல்ல. நீங்களும் என் குடும்பத்துல ஒருத்தர் தான். அதனால இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்ன இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். மாமா, நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயுமே போக முடியாது. உங்க தலையெழுத்த மாத்தி எழுதி உங்க பக்கத்துல என்னைக்கும் பொண்டாட்டியா இருக்க போறவன் நான் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனந்துக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா என்னம்மா சொல்ற? எல்லாம் காதல் தான் சார். உங்களுக்கு தெரியும், அம்மா கால்ல பிரச்சனை, அவங்களால நடக்க முடியாது. ஆனந்தும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்றான். பேரு மீனாட்சி. அப்படியா? நல்ல விஷயமா இருக்கேப்பா. என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அது நல்லா இருக்காது. என்ன பார்க்கும்போதே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. வீட்டுக்கு வர போற மருமகளும் அந்த மாதிரி இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மீனாட்சி வீட்டுக்கு வந்திருந்தப்போ இன்னொரு அசம்பாவிதமும் நடந்துருச்சு. ஆனா அதுக்கு மீனாட்சி காரணம் இல்ல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அம்மா மீனாட்சி வேணான்றாங்க. ஆனா மீனாட்சியோட அண்ணன் இளமாறனுக்கு இவங்க காதல் சம்மதம் தான். ஆனா அம்மா தான் வேணான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சார், உங்க மேல அம்மாக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. நாங்க எடுத்த முயற்சி எல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அம்மாவும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொன்னா அம்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த் மீனாட்சியோட லவ்வ அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். தெளிவா யோசிச்சு நிதானமா சிறப்பா பண்ணுவோம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரிண்ணா. சாமி, ஆனந்துக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுல இருந்து என்னால அங்க இருக்க முடியல. அவர் எப்படியாவது பாக்கணும், அவர் கூட சேரணும்னு மனசு துடிக்குது. அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன்.
ஆனந்த் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு தெரியும். ஆனா எங்க இருக்காருன்னு தான் தெரியல. அவரை என் கண்ணுல காட்டு சாமி. என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம். சரிங்கம்மா. அதான் அம்மனுக்கு தாலி சாத்தி உத்தரவு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நல்ல விஷயமா. தாலிய பொண்ணு மாப்பிள்ள கையால தொட்டு கொடுக்க சொல்றீங்களா? குடு. ஆனந்த், தாலிய தொட்டு கும்பிடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? தொட்டு கும்பிடு. இந்தாங்க. கொடுங்கம்மா. ஐயோ, மாங்கல்யம் தவறி விழுந்துருச்சே. அபசகுணமாச்சே. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையாமா? அவங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்களே. இருந்தாலும் இந்த மாங்கல்யத்தை ஏத்துக்கோமா. பொண்ணு மாப்பிள்ள தீர்க்காயுசா நல்லபடியா இருப்பாங்க. வரோம் சாமி. வாங்க. இத பொடிமா. மொபைல ஆன் பண்ணலாமா? ஒருவேளை ஆனந்த் போன் பண்ணிருப்பாரோ? இல்ல வேண்டாம். இப்ப நான் போனை ஆன் பண்ணனா அண்ணன் நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் ஏதாவது சொல்லி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. ஆன் பண்ண வேண்டாம். என்னடா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. ஏன் இப்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே தெரியல. அம்மா, பென்ட்ரைவ் விழுந்தா இங்கதாம்மா விழுந்திருக்கோம். இல்லனா இங்க வரதுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் கடைக்கு போனேன். அது விழுந்திருந்தா அங்கதான் விழுந்திருக்கும். கண்டிப்பா இங்கதான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ராட்டினத்துல எந்திரிச்சு நின்னலாம் விளையாண்டேன். அதனாலதான் சொல்றேன். எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. இவ்ளோ பதட்டமா தேடுறத பார்த்தா ஏதோ முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுதே. அது நமக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குமா இல்லையா? இப்ப நம்ம மீனாட்சி இங்க வர வைக்கிறதுக்கான ஏதாவது ஐடியா, பிளான்? மீனாட்சி வீட்டுக்கு தான் சார் போனோம். அவங்க அண்ணனை பார்த்து பேசி அவளை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அர்ஜுன் சார், அதுக்கு சான்ஸே இல்ல. நடந்திருக்கிற காரியத்துக்கு நிச்சயமா இளமாறன் மீனாட்சியை அனுப்பவே மாட்டாரு. அதோட இந்நேரம் ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவரு நம்ம மேல கடும் கோபத்துல இருப்பாரு. மீனாட்சி கிட்டயாவது பேசலான்னு பார்த்தா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனந்தும் மீனாட்சி கிட்ட பேசல. நம்ம அவகிட்ட பேச முடியலங்கிறப்போ நமக்கு வேற வழியே இல்ல வசு. நம்ம சென்னைக்கு போய் தான் தீரணும். இளமாறனை பார்த்து பேசி கூட்டு வந்து தான் ஆகணும். அது நடக்கலன்னா மீனாட்சியை தூக்குதான் சார் செய்யணும். நல்லா தூக்குவீங்கடா.
ஐயோ, அர்ஜுன் சார் சார் அர்ஜுன் சார் ஏய் என் தங்கச்சி என்னடா பண்ணீங்க? இல்ல சார் சார் முத்தரசன் சார் 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 அவர் அடிக்காதீங்க சார். ஐயோ வேண்டாண்ணா, அவரை அடிக்காதீங்க. அவர்தான் மீனாட்சியோட அண்ணன் இளமாறன். மீனாட்சியோட அண்ணனா? ஓ சாரி. இளமாறன், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோபப்படாம என்ன பண்றது? மீனாட்சியை காணோம். என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? மீனாட்சியை காணுமா? ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதையா சொல்று, அவ இங்கதான் வந்திருக்கணும். இப்ப சொல்றியா இல்லையா? தம்பி தம்பி எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நாங்க இப்பவும் கூட மீனாட்சியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படியாவது மீனாட்சி இங்க வர வச்சு ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்க வந்து கோவப்பட்டு. சார், உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். அவங்க நிறைய டிராமா போடுவாங்க சார். ஏய், ஆமாண்டா என் தங்கச்சி. அவளுடைய ஊனத்தை நினைச்சு கூட அவ ஒரு நாள் கூட அழுதது இல்லடா. ஆனா உன் தம்பி ஆனந்த நினைச்சு தினம் தினம் அழுவாடா. தினம் தினம் அழுவா. தம்பிங்க பாருங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. மீனாட்சி எங்க இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார், பொறுமையா இருக்கிறதா? எப்படி சார் என்னால பொறுமையா இருக்க முடியும்? என் மனசு துடிக்கிற துடிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். சார், என் தங்கச்சி எனக்கு உசுறு சார். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். அவ ஊனத்தை நினைச்சு நான் வருத்தப்பட்டப்பெல்லாம் எனக்கு கால் இல்லைன்னா என்னன்னா என்ன தாங்கி பிடிக்கதான் நீ இருக்கேன்னு சொல்லுவா சார். பாருங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். இருங்க ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தங்கச்சி கால் ஊனமா? போட்டோ அந்த காட்டுப்பா. இவங்க தான் உன் தங்கச்சியா? சார், உங்களை நான் பார்த்தேன் சார். இவங்க நான் இன்னைக்கு நம்ம கோயில் வீதியில பார்த்தேன். கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ பார்த்தாங்க. நான் தான் அவங்களை தாங்கி பிடிச்சேன். எங்கம்மா போகணும், நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கூட கேட்டேன். எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாவம் போயிடுச்சு. அப்போ மீனாட்சி ஆனந்த தேடி இங்க வந்திருக்கா அர்ஜுன் சார். ஆனா நம்ம வீட்டுக்கும் வரல, திரும்ப ஊருக்கும் போகல. அப்போ இங்கதான் எங்கேயாவது அவ இருக்கணும். வாங்க, நான் தேடலாம். என்ன தேடுவன் கிடுவன் டிராமா ஆடிட்டு இருக்கீங்களா? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்ததே உன் தம்பி ஆனந்த நம்பிதான். அதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. என் தங்கச்சி இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அவ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு, உங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அம்மா, இவ என்னோட இளைய மக ஆனந்த். இவ என்னோட அண்ணன் பொண்ணு நட்சத்திரா. வீரபாண்டி அம்மன் திருவிழா முடியறதுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அப்படி நடக்காம போயிடுச்சுன்னா என் மகனுக்கு சன்னியாசி யோகம்னு சொல்லிருக்காங்க. இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். மனம் போல் மாங்கல்யம் உண்டாகும். ஆனா என்னம்மா? நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம். நடக்க போற கல்யாணம் 2னா, ஒண்ணு அவங்க கல்யாணம்,
இன்னொன்னு எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் தான் அதான் நடக்க போகுது. என்னம்மா சொல்றீங்க? 2 கல்யாணமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நடக்கும்போதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து வரவங்க குறி கேட்கணும். நீங்க கிளம்பலாமா? சரிம்மா. அம்மா, என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரே நல்லது என் முத்து மாமாவை நான் கட்டிக்கிட்டதுதான். அத பெரிய பாக்கியமா நினைச்சு இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க சந்தோஷத்தோட பலனா இப்ப என் வயித்துல 2 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்வேதாக்கா என் முத்து மாமாவால கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு ரொம்ப பயமாவும் கவலையாவும் இருக்குமா. இனிமே உன் வாழ்க்கையில அந்த ஸ்வேதா குறுக்க வந்தானா இறக்கமே காட்டாத, திருப்பி அடி. அடிக்கிறதா? நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம், அதுவும் தப்பான ஒரு விஷயம் நடந்தா அடிச்சுதான் ஆகணும். நாம போற பாதையில பாம்பு நம்மள கடந்து போலாம், அத நாம விட்டுறலாம். அதே பாம்பு நம்மள கொத்த வந்துச்சுன்னா அடிச்சுதானே ஆகணும். சரிம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பிறக்காத பிள்ளைங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அது பாதியில தடங்கல் ஆயிடுச்சு. அதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? வரும். என்ன 4-5 பரோட்டாவை ஒரே நேரத்துல சாப்பிடுது? போற போக்க பார்த்தா 1000 ரூபாய் தட்டிட்டு போயிடும் பொழுது. என்ன பண்றது? ஏய், என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? போய் பரோட்டா எடுத்துட்டு வா போ. அத கொண்டு வரமா. 38, 39, 40. ஏய், இது வரைக்கும் 42 பரோட்டா சாப்பிட்டிருக்க. நீ 40ன்னு எழுதுற. உனக்கு 1-2 என்ன தெரியாதா? மா 40 தாமா சாப்பிட்டிருக்கீங்க. இத பாரு, என் வயறு எனக்கு சொல்லும். ரைட்ல 21 பரோட்டா இருக்கு, லெஃப்ட்ல 21 பரோட்டா இருக்கு. இப்ப சென்டர்ல 8 பரோட்டா இறக்க போறேன். ஒழுங்கா கரெக்டா என்ன? மா கோடு போடுற எனக்கு தெரியாதா நீங்க எத்தனை சாப்பிட்டீங்கன்னு? நீங்க 40 பரோட்டா தான் சாப்பிட்டீங்க. இது பொய்யாட்டம். இந்த அழுகுனி ஆட்டம் சரியா வராது. முதல்ல இருந்து ஆரம்பி. ஏய் இனியா, நீ போய் கோட போடுறி. நான் ஆரம்பத்துல இருந்து சாப்பிடுறேன். ஆமா, எந்திரி எந்திரி. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம குப்பையை ரோட்ல போடுறாங்க. ஏய், இதுல என்ன எழுதிருக்குன்னு படி. அம்மா, ஆபத்தை என்னை காப்பாற்றுங்கள்னு எழுதிருக்குமா? ஐயோ, ஆபத்தா? எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. யாருக்கும் ஆபத்து, நம்ம யார்கிட்டயாவது சொல்லணுமே. அவங்கள காப்பாத்தியே தீரணும். இத யார்கிட்டயாவது உடனே போய் சொல்லணுமே. பாவம், யாராவது ஆபத்துல இருந்தா அவங்களுக்கு உதவணும். சரி வாங்க போலாம். ஆனா இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்தம்மா. காலு குறவுள்ள பொண்ணு தானம்மா? ஆமா ஆமா. இந்த பக்கம் ஸ்டிக்கு உனக்கிட்டு நடந்து போச்சுமா. தேங்க்ஸ்ண்ணா. அடியே, மீனாட்சி இந்த ஊருக்கே வந்துட்டாடி. அது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மீனாட்சி வந்த இடத்துல எங்கேயோ போயிட்டாடி. இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை கண்டுபிடிச்சு அந்த மீனாட்சியை தூக்கணும்டி. ஆமா பாட்டி, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும் பாட்டி. அப்பதான் அவ திமிர அடங்கும்.
சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணணும். தங்கச்சி மன்னிக்கணும், இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தியாமா? இல்ல நான் பாக்கல. அம்மா சார் இந்த போட்டோல இருக்கவங்க எங்கேயா பாத்தீங்களா? இல்லீங்களே சார், நாங்க பாக்கல. ஏய், இது தேவையா இப்போ? மாங்காய் சாப்பிட்ற நேரமா இது? ஆமா ஆமா, இன்னும் அதுக்கு நேரம் வரல அர்ஜுன் சார். ஏய், டேஸ்ட் பார்த்து மாங்காய் சாப்பிட்றதுலாம் அப்புறமா வச்சுக்கோ. கண்டிப்பா அர்ஜுன் சார், அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு நல்ல புளிக்கிற மாதிரி மாங்காய் வேணும், நீங்க வாங்கி தரீங்களா? நான் ஒண்ணு கேட்டா இவ ஒண்ணு சொல்றாளே. வசு, கொஞ்சம் சீரியஸா இரு வசு. மீனாட்சி போட்டோ காமிச்சு விசாரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி மாங்காய் சாப்பிட்டு இருக்க. அர்ஜுன் சார், நீங்களும் வேணா இந்த மாங்காவை சாப்பிடுங்களேன். வேண்டாமா? சரி 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 சரி, நானே சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பாத்திருக்கீங்களா? குடும்பம் இந்த பொண்ணு நான் பார்த்தேன்பா. எங்க பாத்தீங்க அக்கா? இந்த பொண்ணு அதான் அந்த இன்ஸ்பெக்டர்ல அந்த யமராஜா கூட ஜீப்ல போச்சுமா. ஓஹோ அர்ஜுன் சார், அப்போ இன்ஸ்பெக்டர் சாரை விசாரிச்சோன்னா மீனாட்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார். இந்த பேப்பரை யாரோ தூக்கி போட்டாங்கன்னு வெண்ணிலா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. சரி, கசகன பேப்பர் உள்ள என்ன இருக்க போதுன்னு சும்மா பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஆபத்து காப்பாத்துங்கன்னு எழுதியிருக்கு. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தால ஏதோ டென்ஷன் எழுதியிருக்கான்னு மட்டும் தெரியுது. இப்போ விஷயம் என்னன்னா, மீனாட்சி ஊருக்குள்ள வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில இது மீனாட்சியோட கையெழுத்தா இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் வேணும்னா ஆனந்த் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டுமா? என்ன பேசுற? காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கு. ஏன் அர்ஜுன் சார்? ஆனந்துக்கு மீனாட்சி இங்க வந்திருக்கிறது தெரியாது. அவன் எப்படா சென்னைக்கு போவோன்னு துடிச்சிட்டு இருக்கான். கிளம்புறேன்னு சொன்னான். நான் தான் இப்போ போவானான்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த பேப்பரை எடுத்து போய் காமிச்சா அவன் டென்ஷன் ஆக மாட்டான். இன்ஸ்பெக்டர் மீனாட்சிய ஜீப்ல ஏத்திட்டு போனாருன்னு கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. அவர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்களே. அது மட்டும் இல்ல வசு, இது பார், ஆனந்த சென்னைக்கு போக விடாம தடுக்கணும். பாப்போம். இன்ஸ்பெக்டர் ஊர்ல இருந்து வந்த பிறகுதான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் சார். எனக்கு என்னவோ இங்க வந்த மீனாட்சி ஏதோ பிரச்சனையில சிக்கிருப்பாளோன்னு தோணுதுண்ணா. அவதான் இந்த லெட்டரை எழுதி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த டவுட் தான். அர்ஜுன் சார், நம்ம ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டரை பார்த்தே ஆகணும். அங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி அங்கதான் இருப்பாரா இல்லனா? இல்ல சார், இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கரெக்டான தகவல் தான் சார் சொல்லியிருக்காங்க.
நிச்சயமா அவர் அங்கதான் சார் இந்த இருப்பாரு. போட்டியை தலைமை தாங்கி நடத்த போகும் நம்மூர் ஜமீன்தாரியான சுசித்ரா அம்மா அவர்களது சொந்த செலவில் 10 சவரன் சங்கிலியை வெற்றி பெற்ற அணிக்கு வழங்க இருக்கிறார். ஏன் அர்ஜுன் சார், இந்த வருஷம் திருவிழா நல்லா கலக்கட்டும் போல இருக்கே. ஊர்க்காரங்களோட சுஜித்ரா அம்மா சார்பா நீங்க வேற 10 பவுன் நகை போட போறீங்க. கலக்குங்க. ஆமா ஆமா, அம்மா ஆசைப்படுறாங்க. வழக்கமா வீரபாண்டியம்மன் கோயிலுக்கு அப்பப்ப ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க அம்மா. சார் 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 7:30 வருது. சாரி, உங்க மாமா வர்றாரு. மாமா என்னாச்சு அர்ஜுன்? நீ எதுக்கு இவங்களோட எல்லாம் சுத்திட்டு இருக்க? என்கிட்ட உனக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவங்களோட ரோட்ல சுத்திட்டு இருக்க. பத்தாததுக்கு என் பைக்கை வர மறிக்கிற. சாரி மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இப்ப கூட உங்களை பார்க்கணும் தான் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. உங்களுக்கு மீனாட்சின்னு ஒரு பொண்ணு தெரியுமா? என்னது, மீனாட்சியா? ஆமா மாமா, அவ தம்பி ஆனந்த் லவ் பண்ற பொண்ணு. அம்மாவுக்கு ஆனந்துக்கு அவளை கட்டி வைக்க விருப்பம் இல்லை. அதனால ஆனந்துக்கு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பு தான் உங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த மீனாட்சி என்னடான்னா பயந்து போய் ஆனந்த தேடி சென்னையிலேருந்து கிளம்பி இங்க வந்துட்டா. இங்க வந்தவளை நீங்க உங்க ஜீப்ல ஏத்திட்டு போனதா நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு பைக்கை நிப்பாட்டினேன். மீனாட்சி எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மாமா? என்ன அர்ஜுன் சொல்ற? மீனாட்சியா? அப்படி யாரும் எனக்கு தெரியாத. அந்த மாதிரி யாரும் என் வண்டியில நான் ஏத்திட்டு போலையே. இவங்க தான் சார் மீனாட்சி. இவங்கள தான் ஜீப்ல கூட்டிட்டு போனதா எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்தாதான் ஞாபகம் இல்லையே. சார் பாவம் சார், அந்த பொண்ணு பிசிக்கலி சேலஞ்ச்டு, மாற்றுத்திறனாளி. ஓ, அந்த ஹேண்டிகேப்ட் பொண்ணா? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் அவளை ஊருக்கு திரும்பி போக சொல். இல்ல சார், அந்த பொண்ணு உங்க கஸ்டடியில் தான் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன நீ என்கிட்டயே விசாரணை பண்ற? நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர். நான் சொல்றத நம்ப மாட்டியா? உங்ககிட்ட என்ன பொய்யா சொல்ல போற? எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு உங்ககிட்ட காட்டணுமா? அப்பதான் நம்புவியா? மாமா என்ன மாமா, மீனாட்சி எங்கேயாவது பத்திரமா தங்க வச்சிருப்பீங்களான்னு கேக்குறாரு அவரு. இங்க பாரு அர்ஜுன், நான் அந்த பொண்ணை பார்த்தது, பேசுனது, வண்டியில ஏத்துனது எல்லாமே நிஜம். அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி செலவுக்கு பணம் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு ஊருக்கு போக சொல்லிட்டேன். அவ என்னடான்னா என் பேச்ச கேட்காம காதல் கத்திரிக்கான்னு உளர ஆரம்பிச்சா. அதெல்லாம் வேணாம்னு அவளுக்கு பக்குவமா அட்வைஸ் பண்ண. அவளும் அதை கேட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டால. எனக்கு கபடி போட்டிக்கு பந்தோஸ்து கொடுக்கற வேலை இருக்கு. அதனால நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். இனிமே இந்த விஷயத்துல தொந்தரவு கொடுக்காத, புரியுதா? மாமா மாமா ஒரு சார் ஒரு நிமிஷம். சார் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். ஆதாரம் இல்லாமலாம் உங்களை ஒன்றும் கேட்கல. ஆபத்து காப்பாத்துங்கன்னு இந்த பேப்பரில் எழுதி கசக்கி தூக்கி போட்டிருக்காங்க. அது என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருச்சு. இதுல இருக்க கையெழுத்து மீனாட்சியோட கையெழுத்து தான் அர்ஜுனும் வசுந்தராவும் சொல்றாங்க. அதனாலதான் சார் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நாங்க கேட்கறோம். இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. துண்டு சீட்டுல ஏதாவது எழுதி போட்டிருந்தா அதை நீங்க நம்புவீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். நான் அந்த பொண்ணை ஊருக்கு போக சொல்லி பணம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திமிரெடுத்து போய் சுத்திட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் கபடி போட்டிக்கு பந்தோஸ் கொடுக்க போனோம். நேரமாச்சு, தள்ளுமே அந்த பக்கம். சார் பார்த்து. அர்ஜுன் சார், உங்க மாமா பொய் சொல்றாரு.
என்ன சார் போலீஸ் அவரு? ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா அவளை காப்பாத்துறத விட்டுட்டு கபடி மேட்சுக்கு பந்தோபஸ்துக்கு போறேன்றாரு. பெரிய கில்லி விஜய். இல்ல சார், அவர் பண்ற போலீஸ் மாதிரி இல்ல, 420 மாதிரி இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா ஆமா, முத்துமாமா சொல்றது கரெக்ட். அந்த போலீஸ்காரரு நல்லவர் மாதிரி எனக்கு தெரியல. அதனால மீனாட்சியை நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார், உங்க மாமாவோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கபடி மேட்சுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுல தான் இருக்குது. அவர் அங்கேயே இருக்கட்டும். நீங்களும் அங்கதானே போறீங்க. நீங்களும் வசுந்தராவும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் அங்கேயே வச்சுக்கோங்க. உங்க கண் பார்வையிலே இருக்கட்டும், அங்கிருந்து போக விட்டுறாதீங்க. இந்த கேப்ல நான் எப்படியாவது மீனாட்சி தேடி கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே சார். இனியா, ஆல் தி பெஸ்ட். பாரு பாட்டி இவள. ஏய் தள்ளு, ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் அப்படிதான். ஏய், நீ அதெல்லாம் பார்க்காத, நீ பாட்டு குடுத்துக்கிட்டே இரு. போடு போடு, ஏதாவது ஒன்னாவது போய் சேரும் பாரு. இனியா ஒன் மோர். ஐயோ, வாமா பண்ணிட்டு இருக்காளே. ஜெயிக்கணும். இனியா. ஹாய். பாத்தியா அவனுக்கு குடுத்தியா? அப்படியே அங்கெல்லாம் கொடு, அங்கெல்லாம் கொடு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ஐயோ இங்க பாருங்க. மாமா. ஏய், கபடி விளையாடுறதெல்லாம் தேவையா? சார், இதுவும் கபடி போட்டி மாதிரி நம்ம காதல் போட்டி இல்ல சார். காதல் போட்டியா? பைத்தியம். பாட்டி கம் ஆன். கபடி 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 கபடி. யாருக்கிட்ட? கபடி 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 மாமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேனே. அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா ஆனந்த்? நான் கேள்விப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டீங்களா? மாமா, இதே நான் ஸ்கிரீன் சேவரை வச்சுக்கிறேன். சரி, வாங்க போலாம். என் தங்கச்சி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப இவ கூட ஊர் சுத்துறியா? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி எவ்வளவு டிராமா போட்ட. அவளை அவமானப்படுத்தி அழ வச்சுட்டு இப்ப இவ கூட ரகசிய கல்யாணமா? உன்னை விட மாட்டேன்டா. கபடி 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 கபடி. யாருகிட்ட? ஆட்டி, எனக்கு என்னவோ அந்த தமன்னா டீம் கூட ஜெயிப்போமான்னு சந்தேகமா தான் இருக்கு. போடி இவளே, சும்மா வாய் வைக்காத, பேசாம இரு. இல்ல பாட்டி, அந்த தமன்னா டீம் இந்த ஏரியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா. அதோட அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா விளையாடுவாங்களாம். இது வரைக்கும் அந்த டீம் விளையாண்டு தோத்ததே இல்லையா பாட்டி? இந்த தடவை அவங்க நம்ம கிட்ட தோக்கதான் போறாங்க பாரு. போ பாட்டி, சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காத. ஏய், சும்மா பேசலடி, காரணத்தோட தான் சொல்றேன். தமிழ்நாடு டீம் ஸ்ட்ராங்கான டீம்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்க ஆளுங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை செட் பண்ணி அவங்க குடிக்கிற எனர்ஜி ட்ரிங்க்ல பேதி மாத்திரையே கலக்க சொல்லிட்டேன். அந்த ட்ரிங்க குடிச்சிட்டு அந்த மொத்த டீமும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குதுங்க. எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம இந்த ஆளு மைக்கில தமிழ்நாடு டீம்னு திரும்ப திரும்ப கூவிட்டு இருக்காரு. சூப்பர். தமண அணியினருக்கு இறுதி வேண்டுகோள். உடனடியாக அவர்கள் களத்தில் இருக்க வேண்டும். இல்லையெனில் போட்டி விதிகளின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். உடனடியாக அவர்கள் எங்கிருந்தாலும் மைதானத்திற்கு வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டி வந்துடி. எங்க டீம் தாண்டி வர சொல்றாங்க. ப்ளீஸ் டி. சரிடி. தமண அணியினர் இப்ப களத்துல இறங்க போறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா இளமரன். இப்ப என்ன பண்ண உங்களுக்கு? என்ன கொல்லும் அவ்வளவுதானே? கொல்லுங்க சார், கொல்லுங்க சார், அதானே வேணும் உங்களுக்கு? இப்ப என் தங்கச்சியை காணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. என்னது? மீனாட்சியை காணும்? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க. நான் நடிக்கல சார். நான் நடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இவ்வளவு சொல்றேன். என் உண்மையான காதல் உங்களுக்கு புரியல? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்னு இருந்தா அது உங்க தங்கச்சி கூட தான். மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன் சார். இது சத்தியம். இப்ப சொல்லுங்க சார், மீனாட்சியை காணும்னு சொல்றீங்க. நான் அவ சென்னையில தான் இருக்கா நினைச்சிட்டு இருக்கேன். சென்னையில அவ இல்ல. அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நீங்க இருக்கிறதா அந்த இனியா எனக்கு கால் பண்ணி. ஆனந்த் நட்சத்திரா இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? சுசித்ரா அத்தையோட கிராமத்து பண்ண வீட்டுல இருக்காங்க. இங்க நடக்கிற கோவில் திருவிழால வச்சு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எங்க காதலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பண்ற வேலை சார் இது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். மீனாட்சி இங்கதான் இருக்கானா நான் அவளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அவ கழுத்துல நான் தாலி கட்டியே தீர்வேன். எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சார். நான் சொல்றத நம்புங்க. மாமா மாமா நகை எடுத்துட்டேன். நம்ம போலாமா? சரி ஓகே, நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க மாமா. இப்ப கூட என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்ச மாட்டேன். எப்போ எந்த சூழ்நிலையிலும் அவளை ஏமாத்திராத. என்னால தாங்க முடியாது. என்னை தேடி மீனாட்சி இங்க வந்திருக்காளா? அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? ஒருவேளை வசுந்தராணி தான் அவளை ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளக்கு போட வச்ச மாதிரி எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாங்களோ? இத பத்தி அன்னிக்கிட்டே கேட்போம். அர்ஜுன் கையால நான் அந்த செயினை கழுத்துல போட்டுக்குவேன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு பாட்டி. எப்ப பாட்டி ஜெயிக்க போறோம்? எப்ப நகை கிடைக்கும்? சொல்லு பாட்டி. பறக்கிற கொஞ்சம் பொறுமையாயிரேன் பாட்டி. நாம ஜெயிக்கிறோம், கல்யாணத்தையும் முடிக்கிறோம். ஏய், இந்த வீரபாண்டி கிராமத்துல இந்த காந்திமதி காலடி எடுத்து வச்சதுல இருந்து அடிக்கிற அடி எல்லாமே மரண அடிதாண்டி. அங்க பாத்தியா உங்க அக்கா மூஞ்சிய? ஏண்டி இப்படி மூஞ்சி ஒரு கணக்கா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல பாட்டி, அவளுக்கு மூஞ்சி அப்படித்தானே. அது சரி. என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? நயன்தாராணியின் நம்பிக்கை நட்சத்திரம் புரோட்டா காந்திமதி வீழ்ந்தார்.
கரப்பாம்பூச்சி என் மேல போட்டு பயமுறுத்தி வெளியே அனுப்பிட்டா அதுக்குன்னு இந்த கடையநல்லூர் காந்திமதி விட்டுருவேனா? அவளை நம்ம பழி வாங்கணும்டி. அவ பக்கத்துல வர்றப்போ இந்த பிளேடால அவ கைய பட்டுன்னு கிழிச்சிரு. அவ்வளவுதான் அவ. இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிடு. உனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். கபடி 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 கைய புடி டைட்டா புடி கபடி 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 விடு 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 கபடி 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 அப்படி லாக் பண்ணுங்க அப்படி லாக் பண்ணுங்க மலை ஏறி விடு சீக்கிரம் கபடி கோடு கோடு தோட பிடிங்க 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 ஏய் பாத்து கபடி கபடி ஏய் ஏய் கபடி 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 ஏய் என்னாச்சு? ஏய் சூப்பர். வாங்க இங்க பாருங்க மேம், கையை எப்படி கீறி வச்சிருக்காங்க. தெரியாதா? ஜெயிக்க தெரியாதா உனக்கு? கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்க சொல்லுங்க கேளுங்க. சண்டை போடாதீங்கம்மா. டைம் ஆயிட்டே இருக்குமா? சொல்றது கேளுங்க. டைம் ஆயிட்டே இருக்குமா? சண்டை போடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. போய் சொல்லாதீங்க. சரிம்மா, நீங்க போங்க. சொல்றாங்க. நீங்களும் போங்க. நான் ஒழுங்கா விளையாடுறேன். நீங்க தப்பா ஆடுறீங்க. மாடி கபடி 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 பின்னாடி போடி. கபடி 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 வசு புடி புடி. ஏய் என்ன விளையாடுற? நாலு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க என்கிட்ட. இவங்க வேணும்னு தான் ஆமா, பண்றாங்க. நாங்க அழுகுனி ஆட்டம் தான் ஆடுறோம். நீங்க பெரிய யோகியமா? நீங்க விளையாட பண்ணீங்க. பேச விட்டேன். ஏய் பாடி அம்மா, சண்டை போடாதீங்கம்மா. கராத. ஏய் உங்க சண்டை எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. அவகிட்ட சொல்லு. நீங்க கூப்பிட்டு போங்க. போங்க எல்லாம். நீங்க போங்க. மாறி கபடி 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 தமிழாணி வெற்றி பெற்றது. என்ன வேணில? ஒண்ணும் இல்ல மாமா. போன விஷயம் என்னாச்சு? நான் சொல்றேன். போட்டியில ஜெயிச்சு அர்ஜுன் சார் கையால நகை வாங்குவேன். அது அவர் கையில இருந்து தாலி வாங்கினதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா?
ஹே இனியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. இப்போ அந்த நகை என் கழுத்துக்கு வரப்போகுது. கூடிய சீக்கிரமே அந்த தாலியும் என் கழுத்துக்கு வரும். அதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். வரேன். வெற்றி பெற்ற தமன்னா அணியின் கேப்டன் வசுந்தரா அவர்களுக்கு நமது மதிப்பிற்குரிய சுசித்ரா அம்மா அவர்கள் தங்க செயினை பரிசாக அளிப்பார்கள். அம்மா, அந்த செயினை அர்ஜுன் சார் கையால போட்டு விட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்னம்மா? அர்ஜுன், இந்தப்பா நீ உன் கையாலேயே கொடு.